இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையில் அடுத்து வானொலிக்கு வருகிறது ஔவையார் இயற்றி அருளிய மூதுரையிலிருந்து 18வது பாடலும் விளக்கமும். வழங்குகின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான தக்கோலம் என்ஜெல்லாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். ஔவையார் இயற்றிய மூதுரை எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ஔவையார் இயற்றிய மூதுரை. பாடல் 18. சீரியர் கெட்டாலும் சீரியரே, சீரியர் மற்று அல்லாதார் கெட்டால் அங்கு என்னாகும்? சீரிய பொன்னின் குடம் உடைந்தால் பொன்னாகும், என்னாகும் மண்ணின் குடம் உடைந்தக்கால்? சீரியர் கெட்டாலும் சீரியரே, சீரியர் மற்று அல்லாதார் கெட்டால் அங்கு என்ன ஆகும்? சீரிய பொன்னின் குடம் உடைந்தால் பொன்னாகும், என்னாகும் மண்ணின் குடம் உடைந்தக்கால்? சீரியர் கெட்டாலும் சிறப்பு மிக்கவர்கள் தாழ்வுற்றாலும் சீரியரே சிறப்பானவர்களே. மற்று சீரியர் அல்லாதார் கெட்டால் பண்பு இல்லாதவர்கள் தாழ்வுற்றால் அங்கு என்ன ஆகும்? அப்பொழுது அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும்? சீரிய பொன்னின் குடம் உடைந்தால், சிறந்த தங்க குடம் உடைந்தால் பொன்னாகும். அதாவது குடம், அந்த பொன்னின் குடம் உடைந்தாலும் மீண்டும் அது தங்கமாகவே இருக்கும், பொன்னாகும், பழையபடி தங்கம் ஆகிவிடும். மண்ணின் குடம் உடைந்தக்கால், மண்ணால் செய்த குடம் உடைந்து விடுமானால் என்ன ஆகும்? என்ன பயன் உண்டாகும்? மீண்டும் அது மண்ணாகத்தான் போகும். அதாவது சிறப்பு மிக்கவர் வறுமையில் வாடிய போதிலும் அவருடைய சிறப்பு குன்றாது. பண்பற்றவர்கள் கெட்டால் அவர்கள் கதி என்னாகும்? பண்பற்றவர்கள் கெட்டால் அவர்கள் கதி என்னாகும்? மிகவும் மோசமான நிலையில் செல்லும். தங்கக்குடம் உடைந்து விடுமானாலும் மறுபடியும் அது தங்கமாகவே இருக்கும். மண்குடம் உடைந்தால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. மீண்டும் பாடலை பார்ப்போம். சீரியர் கெட்டாலும் சீரியரே, சீரியர் மற்று அல்லாதார் கெட்டால் அங்கு என்ன ஆகும்? சீரிய பொன்னின் குடம் உடைந்தால் பொன்னாகும், என்னாகும் மண்ணின் குடம் உடைந்தக்கால். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் மூதுரையில் உள்ள பாடலையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது ஔவையார் இயற்றிய மூதுரையிலிருந்து 18வது பாடலும் விளக்கமும். வழங்கியவர் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளரும் செந்தமிழ் தேனியுமான என் ஜெல்லாதன் ஐயா அவர்கள். நன்றிகளையா, மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி. நேரலையில் இணைந்திருக்கின்றீர்கள் அன்பு நேயர்களே.